வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே போர் முடிந்தது, உலகம் அதிர்ந்தது. 6 ஆண்டுகள் நீடித்த இரத்த புயல் இறுதியாக தணியத் தொடங்கியது. ஐரோப்பாவின் நகரங்கள் சிதைந்தன, மில்லியன் கணக்கான உயிர்கள் அழிந்தன. ஆனால் மனித இனம் இன்னும் உயிருடன் இருந்தது. போர் முடிந்தது, உலகம் அதிர்ந்தது. 1945 ஏப்ரல் மாதம் ஹிட்லரின் ஆட்சியின் கடைசி நாட்கள். சோவியத் படைகள் பெர்லினை முற்றுகையிட்டு இருந்தன. அங்குள்ள மக்கள் பசியிலும் பயத்திலும் தத்தளித்தனர். ஹிட்லர் தனது குகை போன்ற தங்கும் இடத்தில் இருந்தார். அவரது 1000 ஆண்டுகள் நிலைக்கும் என்று சொன்ன ராஜ்யம் சில ஆண்டுகளுக்குள் சிதறிப்போனது. ஏப்ரல் 30 அன்று ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். அதனுடன் நாசிசத்தின் மாயையும் முடிந்து போனது. மே 8, 1945 விக்டரி இன் யூரோப் டே, சுருக்கமாக VE டே என அழைக்கப்பட்டது. அன்று கூட்டணி நாடுகள் போரின் முடிவை அறிவித்தன. பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா முழுவதும் மகிழ்ச்சியின் கண்ணீர். ஆனால் அதே நேரத்தில் ஜெர்மனியின் தெருக்கள் வெறிச்சோடி கிடந்தன. அங்கிருந்த மக்களுக்கு அது விடுதலையா அல்லது தண்டனையா என்ற குழப்பம். ஐரோப்பாவில் போர் முடிந்தாலும் பசிபிக் கடலில் இன்னும் தீ மிதந்து கொண்டிருந்தது. ஜப்பான் போருக்கு பின்வாங்கவில்லை. அமெரிக்கா புதிய ஆயுதம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருந்தது. மனித இனம் இதுவரை காணாத அணுகுண்டு. ஆகஸ்ட் 6, 1945 ஹிரோஷிமா ஒரே கணத்தில் ஒரு நகரம் சாம்பலாகியது. 3 நாட்களுக்கு பிறகு நாகசாகியும் அதே விதி. 1,40,000 உயிர்கள் ஒரே நொடியில் அழிந்து போயின. அந்த நொடியில் உலகம் மௌனமானது. மனித இனம் தன் கைகளால் தன்னை அழிக்கும் சக்தி பெற்றுவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டது. ஆகஸ்ட் 15, 1945 ஜப்பான் பேரரசர் ஹிரோகிட்டோ வானொலியில் உரையாற்றினார். நாம் தாங்க முடியாத ஒரு புதிய வெடிப்பை எதிர்கொண்டோம். நாம் சரணடைகின்றோம். அது மனித வரலாற்றில் முதல் முறையாக ஜப்பான் பேரரசர் மக்கள் முன்பு பேசிய நாள். அதன்பின் உலகம் முழுவதும் ஒலித்தது, த வார் இஸ் ஓவர். ஆனால் வெற்றி மகிழ்ச்சியில் மறைந்தது அல்ல. ஐரோப்பா சிதைந்தது, ஜப்பான் எரிந்தது. லட்சக்கணக்கான குழந்தைகள் பெற்றோரை இழந்தனர். கோடிக்கணக்கானோர் வீடற்றவர்களாகினர். உலகம் தனது நெஞ்சில் ஒரு பெரிய காயத்துடன் நிற்கின்றது. இந்த காயத்தை ஆற்ற ஒரே வழி அமைதி, மனித நேயம் மற்றும் நீதியின் தேடல். போர் முடிந்தது, ஆனால் அதன் நிழல் இன்னும் நீள்கின்றது. அந்த நிழலை ஒளியாக மாற்றிய ஒரு புதிய அத்தியாயம் நியூரம்பெர்க் நீதிமன்றம். அங்கு நாஜி தலைவர்கள் மனித தன்மை மீறிய குற்றங்களுக்காக நீதியின் முன் நிறுத்தப்பட்டனர். அது உலக வரலாற்றின் ஒரு முக்கியமான திருப்பம். அதிகாரம் கூட சட்டத்தின் முன் தாழ வேண்டும் என்ற நம்பிக்கையின் பிறப்பு. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.